ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ராமன் ராமன் ராமன், சீதாராமன் சீதாராமன் சீதாராமன். எங்கு திரும்பினாலும் அயோத்தி பட்டணம் முழுவதும் இந்த திருநாமங்களே ஒலிக்குமாம். போக்கு உயிரை கூட தடுத்து நிறுத்தக்கூடிய ராமநாமம். எத்தனை பாபங்கள் இருந்தாலும் ராமநாமத்தை கூறுவோமானால் அது அனைத்தும் பயந்து ஓடிப்போகும். இதை போலத்தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஓர் மன்னன், மதுராந்தக நாதன் என்று பெயர். அவனுக்கு ஏற்பட்ட பெருந்தோஷத்தை ராமநாமம் போக்கிற்று. ஆதலால் தான் இந்த கோயிலையே அந்த மன்னவன் படைக்கிறான். இந்த ராமன் தரிசனத்தால் தான் அந்த மன்னவனுக்கே ஏற்றம், பாபமெல்லாம் நீங்கிற்று. எந்த ராமன், எந்த மன்னவன், எந்த ஊர் என்று கேட்கிறீர்களா? நாம் கடந்த நாள் சந்தித்த போது கங்கையாற்றில் படகுகள் மிதந்து செல்கின்றன. இக்கரையிலிருந்து அக்கறை அடைந்தார்கள். நாமும் அக்கறைக்கு போவோம் என்று கூறியிருந்தேன். சற்று மாற்றிக்கொள்ளுகிறேன். நாம் ஆங்கரையை அடைந்துள்ளோம். அக்கறை வந்தால் ஆங்கரை உள்ளது. ஸ்ரீரங்கம் உபய காவேரி மத்தியத்தில் இருக்கும் ஊர். வடதிருக்காவேரி தென்திருக்காவேரிக்கு நடுவில் பெரிய பெருமாள் அரங்கநாதன் சயனித்துக் கொண்டிருக்கிறார். திருவரங்கத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தூரம், சமயபுரம் டோல் கேட்டிலிருந்து லால்குடி போகும் மார்க்கத்தில் வாளாடி தாண்டி சமயபுரத்திலிருந்து 9வது கிலோமீட்டரில் ஆங்கரை க்ஷேத்திரம் உள்ளது. அகம் ஹர என்னும் சொல்தான் மருவி மருவி ஆங்கரை என்று ஆகியுள்ளதாம். சிற்றூர், அதைவிடச் சிறிய அழகான கோயில். கோயில் வாசலை சேவித்தால் முதலில் தீர்த்த வசதியோடே கிணறுதான் விளங்குகிறது. ராமன் நீர்போல் குளிர்ந்திருப்பவன், நீர்போல் அனைவருக்கும் உயர்வு தாழ்வு பார்க்காமல் அருளை பொழியக்கூடியவன். ஆகையால் தான் கோயில் வாயிலிலேயே நீர்நிலை உள்ளது போலும். பகவானே நீர்வண்ணன் தானே, மேகவண்ணன் முகில்வண்ணன் தானே, கடல் வண்ணன் அல்லவா? கிணற்றை தரிசித்து கொண்டு உள்ளே செல்கிறோம். ரொம்ப ஆச்சரியமான கருடர் எழுந்துருளி உள்ளார். ராமர் சன்னதியாக இருப்பினும் ஆஞ்சநேயர் தனித்திருந்தாலும் இங்கே கருடன் அற்புதமாக எழுந்துருளி உள்ளார். கருடனை தரிசித்துக் கொண்டு கோயில் வாயில் புறத்துக்கு வருகிறோம். இந்த மண்டபம் ஓர்கல்லால் ஆன மண்டபம் என்கிறார்கள். வாயிலுக்கு படிக்கு மேலே 6 கோணத்தில் இருக்கும் ஒற்றை கல்லால் அழகான சிற்ப வேலைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நடுவில் பெருமாள் சங்க சக்கரத்தோடே உள்ளார். கீழே கஜலக்ஷ்மி. இப்படி அனைத்தும் சேர்ந்து ஒரே கல்லில் உள்ளன. இங்கிருக்கும் மூலமூர்த்தி அனந்த கிருஷ்ண வரதராஜ பெருமான். உற்சவர் கோதண்டராமர். ஆங்கரை கோதண்டராமர் சன்னிதானத்தில் உள்ளோம். கோயில் மற்றும் பிராகாரம் இவற்றையெல்லாம் தரிசித்துக் கொண்டோம். இனி நான் அடுத்த நாள் சந்திக்கும் போது பெருமான் மூலவரையும் உற்சவரையும் ஆச்சரியமான ஆஞ்சநேய சுவாமியையும் தரிசிக்கலாம். தற்போது வால்மீகி ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் 90வது சர்க்கத்தில் உள்ளோம். குஹன் கங்கையை தாண்டி பரதனையும் படைத்தலைவர்களையும் கொண்டு வந்து சேர்த்தான். பெரும் படை கங்கையை தாண்டிற்று. அடுத்து நேரே பரத்வாஜாசிரமத்துக்கு போய், அதாவது இன்றிருக்கும் அலகாபாத் சமீபத்தில் லட்சக்கணக்கான, ஏன் கோடிக்கணக்கானோர் கலந்து கொண்டார்களே, கும்பமேளா, திரிவேணி சங்கமம், பிரயாகராஜ், அதன் கரையிலேயேதான் பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமம் இருந்தது. இவர் வால்மீகி முனிவருடைய சீடர். இவருக்கு இருக்கும் பெருமையை சற்றே நோக்கப் போகிறோம். அப்படியெனில் வால்மீகிக்கு எத்தனை பெருமை இருந்திருக்கும்
என்று புரிந்து கொள்ளலாம். 90வது சர்க்கம். பரத்வாஜாசிரமம் கத்வா குரோஷாதேவ நரரிஷபஹ ஜனம் சர்வம் அவஸ்தாப்பிய ஜகாம சக மந்திரிபிகி. சிறிது தொலைவிலேயே தன்னுடைய படைகளையெல்லாம் நிறுத்திவிட்டு தானும் அரசர்க்குரிய அடையாளங்களையெல்லாம் கழட்டிவிட்டு குடை பிடித்தலோ சாமரம் போடுவதோ நீண்ட மணி மகுடத்தை தரித்து கொள்வதோ விருது ஊதுவதோ சின்னம் ஊதுவதோ இதெல்லாவற்றையும் நிறுத்திவிட வேண்டும். ஒரு முனிவருடைய ஆசிரமத்துக்கு போகிறோம் என்றால் அரசன் தனக்கு இருக்கிற விருதுகளை கூறிக்கொண்டு போகக்கூடாது, பணிவோடு செல்ல வேண்டும். அதன்படிக்குத்தான் பரதன் வருகிறான். சமாகம்ய வசிஷ்டேன பரதேன அபிவாதிதா அபுத்தியத மகாதேஜாக சுதம் தசரதஸ்ய தம். வசிஷ்டரை கண்ட பரத்வாஜர் ஆசனத்திலிருந்து எழுந்து ஓடோடி வந்தார். கைகூப்பி அவருக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனீய முதலானவையெல்லாம் சமர்ப்பித்து, வசிஷ்டரே, நம்முடைய ஆசிரமம் இன்னைக்கு புனிதமடைந்தது. அருகில் இருந்த பரதனை பார்த்து, இவன்தான் பரதனாக இருக்க வேண்டும் என்று ஊகித்தறிந்து கொண்டார். ராமனை கண்டிருக்கிறார். முகஜாடை அப்படியே ஒத்திருக்கிறது. வருத்தத்தோடு இருக்கிறான். ஆனால் தயரதன் மரித்தார் என்னும் செய்தி பரத்வாஜருக்கு தெரியும். ராமனுக்குத்தான் தெரியாதே தவிர இவர் ஊருக்கருகில் இருக்கிறபடியால் அறிந்து வைத்திருந்தார். அயோத்தியாயாம் பலே கோஷே மித்ரேஷ்வபிச்ச மந்திரிஷு ஜானன் தசரதம் விருத்தம் ந ராஜானம் உதாஹரத் கிமே கிம் இஹாகமனே காரியம் தவ ராஜ்யம் பிரசாசதா ஏததாச்சக்ஷ சர்வம் மே நகிமே சுத்தியதே மனஹ. அப்போது ஒரு சிறு கேள்விக்குறியோடே, நாட்டில் எல்லாரும் நலமா என்று பரத்வாஜர் விசாரிக்கிறார். மக்களெல்லாம் சௌக்கியமா? நீ நன்கு செங்கோலாட்சி புரிகிறாயா? எல்லாரும் ஒழுங்காக தர்ம சிந்தனையோடு இருக்கிறார்களா? தசரதன் மரித்தானாங்கிற கேள்வியை தவிர்த்து மற்றெல்லா கேள்வியும் பரத்வாஜர் கேட்கிறார். இதெல்லாம் ஆச்சரியமில்லை. பரதன் எதற்கும் பதில் கூறவில்லை. அவன் அரசு பட்டம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் கடைசியாக அவர் கேட்ட கேள்வி பெருத்த இடிவிழுந்தார் போல இருந்தது பரதனுக்கு. கச்சின்ன தஸ்யா பாபஸ்ய பாபம் கர்த்துமிகேச்சசி அகண்டகம் போக்துமனா ராஜ்யம் தஸ்யானுஜஸ்ய ச ஏவமுக்தோ பரத்வாஜம் பரத பிரத்யுவாச்ச பர்யஸ்ரீ நயனோ துக்காத் வாச்சா சஞ்சஜமானயா. அப்போது கேட்கிறார், பாவமே நெருங்காத ராமன், எந்த குற்றமும் இல்லாத புனிதனான ராமன், அந்த ராமனுக்கு பரதா, ஒருவேளை நீ தீங்கு நினைக்க வந்திருக்கிறாயோ? கச்சின்ன தஸ்யா பாபஸ்ய பாபம் கர்த்தும் மிகச்சசி, ஒருவேளை பாவமே தீண்டாத ராமனுக்கு பாவம் நினைத்து வந்தாயா? இதை கேட்ட பரதனால் தாங்க முடியவில்லை. என் தாய் எனக்கு தப்பு செய்தாள், கெடுத்தாள், பொறுத்து கொண்டேன். கௌசல்யை சந்தேகப்பட்டாள், சூளுரைத்தவளை சமாதானப்படுத்தினேன். வசிஷ்டரே என்னை நாட்டை ஆளச் சொன்னார், வாதாடி வெற்றி கொண்டு வந்திருக்கிறேன். மக்கள் சந்தேகப்பட்டார்கள், சமாதானப்படுத்தினேன். அடுத்து குஹன் வேடன் சந்தேகப்பட்டான், அவனுக்கும் உண்மை உரைத்தேன். இவர்கள் எல்லாரையும் பொறுத்து கொள்ளுவேன் பரத்வாஜரே. ஆனால் முக்காலம் உணர்ந்த முனிவர் நீர். நீர் அறியாததா? உமக்கில்லாத ஞானமா? உமக்கில்லாத விவேக புத்தியா? இப்படிப்பட்ட நீர் போய் நான் ராமனுக்கு தீங்கு நினைத்தேன், நினைத்து வந்திருப்பேன்னு சந்தேகப்பட்டால் நான் இறந்தவனுக்கு சமமாகிவிட்டேன். நான் இனி உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை. ஹதோஸ்மி யதி மாமேவம் பகவானபி மன்யத்தே மத்தோன தோஷம் ஆசங்கே மைவம் மாம் அனுஷாதிகி. என்னிடத்தில் குற்றம் நினைக்க வேண்டாம். ராமனிடத்தில் அரசை சமர்ப்பித்து அவனை அழைத்து கொண்டு போவதற்குத்தான் வந்திருக்கிறேன் என்று கைகூப்பி கொண்டு சொன்னான். வசிஷ்டாதிபிர் ரித்விக்பிஹி யாச்சிதோ பகவான் ஸ்ததா உவாச்சதம் பரத்வாஜா பிரசாதாத் பரதம் வசா. சுற்றுமுற்றும் பரதன் பார்த்தான். அதே அனைவர் காலிலும் விழுந்து வணங்கினான். பரத்வாஜர் நடந்ததெல்லாவற்றையும் உற்று நோக்கினார். மேலும் வசிஷ்டரையும் பரதனையும் பார்த்து கூறுகிறார், त्वय्येतत् पुरुष व्याघ्र யுக்தம் ராகவ வம்சஜே, நீ ரகுகுலத்தில் பிறந்தவனுக்கு ஏற்றவன்தான். உன்னிடத்தில் நான் எதிர்பார்த்தபடிதான் நீ நடந்து கொண்டிருக்கிறாய். பரதா, இப்போது உண்மையை கூறுகிறேன். நீ குற்றவாளி என்று எப்போதும் நான் நினைத்ததில்லை. நீ நல்லவன் என்பது தெரியும். நீ ராமனுக்கு தப்பு நினைக்கவே மாட்டாய். ஆனால் எதற்குத்தன் வருமா இந்த கேள்வி கேட்டேன்? உலகம் உன்னுடைய உண்மையை புரிந்து கொள்ளட்டும், உன் புகழ் உலகத்தார் அனைவருக்கும் புரியட்டும் என்றுதான் கேள்வி கேட்டேன். ஜானே சைனம் மனஸ்தந்தே திருடீகரணமஸ்துதி அபிருச்சத்வாம் தவாத்கர்த்தம் தவாத்யர்த்தம் கீர்த்திம் சமபிவர்தயன். உன்னுடைய கீர்த்தி புகழ் உலகனைத்தும் எட்டட்டும், அனைத்து புலவர்களும் உன் புகழ் பாடட்டும். இப்படியும் ஒரு தர்மபுத்திரன் இருக்கிறான். ராமனை தார்மிகன் தார்மிகன் என்று கூறுகிறார்களே, அவனை விட அறம் தெரிந்த உயர்ந்தோன் பரதன்.
என்று உலகம் தெரிந்து கொள்ளட்டும், நீ வாழி என்று பரத்வாஜர் கூறினார். பரதன் மூச்சு விட்டான். இதை எத்தனை முறை கூறிவிட்டேன். முதலில் மூச்சு விட்டான் கௌசல்யை சமாதானப்படுத்தி, அடுத்து வசிஷ்டரை சமாதானப்படுத்தி, அடுத்து ஊர் மக்கள், அடுத்து குஹன், எத்தனை பேரை சமாளிப்பான். அவன் உள்ளத்தில் ஒரு தீங்கு இல்லை, ஆனால் அனைவரும் சந்தேகப்படுகிறார்கள். இதிலிருந்து நாம் ஒரு உண்மை புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை முறை நாம் சந்தேகத்துக்கு ஆனாலும் எடுத்து கூற வேண்டும், கூற வேண்டும், கூற வேண்டும். வேறு வழி இந்த லோகத்தில் கிடையாது. நம்மை பற்றி ஒரு எண்ணம் வந்துவிட்டதானால் யாரோ எப்படியோ நினைக்கட்டும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் அதோட தொடர்புடையவர்கள் பேசும்போது நாம் நம்முடைய பட்சத்தை எடுத்து சொல்ல வேண்டும். கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள். நாம் நம்மிடையே எடுத்து கூறினால் யாரும் புரிந்து கொள்ளாமல் போய்விடுவார்களோ? பயப்பட வேண்டாம். இதோ ஒருத்தொருத்தரும் புரிந்து கொண்டார்களே. இதே பரத்வாஜர் கூறிவிட்டார். என் தகப்பனார் வேடிக்கையா கூறுவது வழக்கம். நம்முடைய காலை யாரான ஒருத்தர் நரநரான்னு மிதித்து விடுவார். இப்படி போய் மிதித்து விடுகிறீர்களே அப்படின்னு நாம தவிச்சோம்னால், சாரி, மன்னித்து விடுங்கள், ஒரு வார்த்தையில முடிஞ்சு போடும். மிதிச்சாச்சு, கால் வலி, உயிர் துடிச்சாச்சு. அப்புறம் இவர் சாரி சொன்னா என்ன, சொல்லாட்டா என்ன? அதே போலத்தான் இப்ப பரதன் பட வேண்டிய கட்டம்லாம் பட்டுட்டார். இதுக்கப்புறம் இவர் புகழ் உலகுக்கு தெரிந்தால் என்ன, தெரிந்தாவிட்டால் என்ன? இதுதான் இப்ப பரதனுக்கு நிலை. அவ்வளவு தூரம் பரத்வாஜர் பரதனை புகழ்ந்து, ஷஸ்துகந்தாசி தம் தேசம் வசாத்திய சக மந்திரிபிகி ஏதம் மே குரு சுப்ராஜ்ய காமம் காமார்த்த கோவித. பரதா, இப்போது வேண்டுகிறேன், இன்றிரவு நீ தங்கிப்போ, நாளை நீ புறப்படலாம். நீ எப்படி போக வேண்டும், எந்த இடத்தை அடைய வேண்டும், ராமன் எங்கிருக்கிறான், எல்லா வழியும் நான் கூறுகிறேன். இன்றிரவு தங்கிப்போ. ததஸ்ததேத்தேவ முதார தரிசனः பிரதீத ரூபா பரதः அப்ரவீத் வசः சகார புத்திஞ்ச ததாசிரமே ததா நிஷா நிவாசாய நராதிபாத்மஜः. தசரதனுடைய கொழுந்தான பரதன், ஆம், தேவரியருடைய ஆணைப்படி அப்படியே தங்கி போவோம் என்று ஏற்றுக்கொண்டான். அன்றிரவெல்லாம் தங்கினார்கள். மறுநாள் பொழுது விழுந்து புறப்பட வேண்டும். ஆனால் அதற்குள் ஆச்சரியமான செயல். அன்று மாலை பொழுதிலிருந்து பெரும் விருந்தோம்பல். எவ்வளவு பெரிய படை வந்து சேர்ந்திருக்கிறதோ அத்தனை பேருக்கும் பரத்வாஜர் விருந்தளிக்கிறார். நமக்கு கேட்கவே அந்த சர்க்கத்தை வாசிக்க போறேன், படிக்கிறச்சே உங்களுக்கே புரிய போறது. இப்படியும் ஆட்டம் பாட்டம் கேளிக்கை உணவு வகைகள் புஷ்பம் சந்தனம் தேன் மா பலா இருக்க முடியுமா? நம்பால் நம்ப கூட முடியாது. எப்பேற்பட்ட மார்க்கெட்டுக்கு போனாலும், ஏன் பெரிய பெரிய சாவடிகளுக்கு போனாலும் இவர் சொல்றாத போல ஒண்ணுமே பார்த்திருக்க முடியாது. அனைத்தும் அவரிடத்தில் ஏதும் இல்லை. அவர் ஒரு முனிவர். அவர் காய்கனிகளை பர்ணத்தை சாப்பிட்டு கொண்டு வாழ்பவர். ஆனால் தன்னுடைய யோக பலத்தால் தவ வலிமையால் அனைத்து தேவர்களையும் அழைக்கிறார். அங்கங்கு அவரவரை அக்னி பகவானை கூப்பிட்டு சமைக்க கூறுகிறார். குபேரனை கூப்பிட்டு பணம் கொடுக்க சொல்லுகிறார். அங்கங்க அப்சர ஸ்திரீகளை கூப்பிட்டு பாடச் சொல்லுகிறார், ஆடச் சொல்லுகிறார். கந்தர்வளர்களை கூப்பிட்டு வாத்தியம் வாசிக்க சொல்லுகிறார். தும்புரு நாரதரே வந்து வீணை மீட்டுகிறார்கள். காற்று வாயு பகவானை கூப்பிட்டு தென்றல் வீச சொல்லுகிறார். அதே இந்திரனையே வந்து அனைவரையும் ஆசுவாசப்படுத்த சொல்லுகிறார். பிரம்மாவை வந்து அருளச் சொல்லுகிறார். வேற என்ன வேணும்? அவரிடத்தில் ஏதும் இல்லை, ஓர் பொருள் இல்லை, சல்லிக்காசு இல்லை. ஆனால் அவர் கைகூப்பி அனைவரையும் கூப்பிட்டவுடன் அவர் ஆசிரமத்துக்கு அனைவரும் வந்து சேர்கிறார்கள். எப்படி வந்தார்கள்ங்கிறதை நாளை பார்ப்போம்.